பார்லிமென்ட்டில் கடந்த ஏப்ரலில் தோல்வியடைந்த லோக்சபா தொகுதி மறுவரையறை மசோதாவை நடப்பு பார்லிமென்ட் கூட்டத்தொடரில் மீண்டும் தாக்கல் செய்ய மத்திய பாஜக அரசு திட்டமிட்டு வருகிறது. 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கு பின் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் மகாராஷ்டிராவில் உத்தவ் சிவசேனா ஆகிய கட்சிகளின் எம்பிக்கள் பலர் பாஜகவுக்கு ஆதரவாக மாறியுள்ளனர். இதனால் லோக்சபாவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதன் பலம் 318 உயர்ந்துள்ளது. இன்னும் 42 எம்பிக்களின் ஆதரவு கிடைத்தால் தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்ற முடியும். இந்நிலையில் 22 எம்பிக்களை கொண்ட திமுகவின் ஆதரவை பெற பாஜக முயற்சித்து வருகிறது. அனைத்து மாநிலங்களிலும் 50% தொகுதிகள் அதிகரிக்கப்படும் என மசோதாவில் இருந்தால் திமுக ஆதரிக்கும் என கூறப்படுகிறது. நேரடியாக மசோதாவை ஆதரித்து திமுக ஓட்டளிக்காவிட்டாலும் ஓட்டெடுப்பை புறக்கணித்தால் கூட அது பாஜகவுக்கு சாதகமாகிவிடும். எனவே தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக திமுகவை ஓட்டளிக்க வைக்கும் முயற்சியில் காங்கிரஸ் மேலிடம் இறங்கியுள்ளது. இதற்காக திமுக துணை பொதுச் செயலாளர் கட்சியில் பார்லிமென்ட் குழு தலைவருமான கனிமொழியிடம் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அதற்கு சென்னை வந்த லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் திமுகவை எட்டப்பன் என மறைமுகமாக விமர்சித்தார். திமுகவை எதிரியாக ராகுல் கருதும் நிலையில் காங்கிரசுடன் நாங்கள் எப்படி இருப்பது என கனிமொழி அதிருப்தி தெரிவித்துள்ளார். இதற்கு ஜெயராம் பதிலளிக்க முடியாமல் பாஜகவை எதிர்க்க கட்டாயம் திமுக துணை வேண்டும் என தெரிவிக்க கனிமொழியோ திமுக தலைவரின் முடிவே எங்களின் முடிவு என சொல்லி அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் காங்கிரஸ் தலைமையுடன் திமுக இனி பயணிக்க வாய்ப்பில்லை என்றும் மத்திய பாஜக கொண்டு வரும் மசோதாக்களுக்கு மறைமுகமாக ஆதரவு அளித்து காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கட்சி வாரியத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற முடிவில் இறங்கியிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் முணுமுணுக்கப்படுகிறது. ஒரு பக்கம் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த நிமிடமே காங்கிரஸ் கட்சி தாவேகாவை நகர்ந்தது. எல்லாம் நினைத்த திமுகவே நாளைக்கு மத்தியில் ஆதரவு தெரிவித்தால் மாநில அரசியலில் ஒரு பயனும் ஏற்படாது என்பதை அறிந்த திமுக இந்த முடிவுக்கு தற்பொழுது திரும்பி இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகம் வந்த ராகுல் காந்தி ஒருமுறை கூட ஸ்டாலினை சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.